ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி, இந்த உலகத்தில் சகல மனிதர்களுக்காக ரெக்வெஸ்ட் பண்ணி, அதாவது விண்ணப்பிக்க வேண்டும். இன்டர்செஷன், ஆண்டவருக்காக நாம் பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். அவர்களுக்காக ப்ரேயர் ஜெபம் பண்ண வேண்டும். தேங்க்ஸ் கிவிங், ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் பிரதான புத்தி என்று இங்கே தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் ஒவ்வொரு விசுவாசிகள் ஊழியர்களுடைய ஜெபங்களானது தங்களுடைய குடும்பங்கள், தங்களுடைய சார்ந்தவர்கள், தங்களுடைய சபைகள் என்று இல்லாதபடிக்கு பறந்து விரிந்த ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அறிவுரை கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 4 வசனங்களுக்குள்ளாக தேவனுடைய பரிபூரண சித்தம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு பரிபூரண சித்தத்தை உணர்ந்து கொண்ட நம்ம ஒருவேளை நிறைய நேரங்களில் ஏன் ஆண்டவர் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண சொல்கிறாரு, அப்படி ஜெபிச்சிருந்தா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணுமே, இன்னைக்கு நம்மை ஆளுகிறவர்கள் ராஜாக்களாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் அவர்களையும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கலையே, அப்போ எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டுமோ என்கிற கேள்விகள் நமக்குள்ளாக வர முடியும். ஆகவே ஆண்டவருடைய அந்த பரிபூரண சித்தம் என்ன என்பதை, பெர்ஃபெக்ட் வில் என்ன என்பதையும், அவருடைய பெர்மிசிவ் வில் என்ன என்பதையும், அவருடைய அந்த நமக்கு மனிதனுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற சுய சித்தம் ஃப்ரீ வில் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது இங்கே எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களை பண்ணும்படியாய், ஜெபங்களை பண்ணும்படியாய், வேண்டுதல்களை செய்யும்படியாய், ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக ஒவ்வொரு மனிதனுக்காக அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அதை நம்மை ஆளுகிறவர்கள் எல்லாரும் நம்ம பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஆலோசனை கொடுக்கிறாரே, அதுதான் தேவனுக்கு முன்பாக நன்மையாக இருக்குது, அது பிரியமாக இருக்குது. அவருடைய சித்தமே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும், இதுதான் அவருடைய பரிபூர்ண சித்தம் என்றெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரே என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், உண்மையிலேயே அவருடைய பரிபூர்ண சித்தமானது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 5:19 அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவிற்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் என்று தான் சொல்லுகிறார். உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, அதாவது உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருக்காகவும் தான் கிறிஸ்து மரித்தார். பகையாக அந்த பாவம் தேவனுக்கு முன்பாக நம்மை மாற்றிவிட்டபடியினாலே எங்களுக்கு இருக்கிற ஊழியமே அந்த பாவங்களை உணர்த்தி மனிதர்கள் மன்னிப்பு பெற்ற பின்பு அவர்களை தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிற ஒரு ஊழியம்தான் என்று சொல்லித்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்களுடைய காரியம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம் 20ஆம் வசனத்தில் அவர்கள் சுய சித்தம் உடையவர்களாக இருக்கிறபடினால, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. அவர்களுக்கு ரட்சிக்கப்படுகிறதற்கு விருப்பமில்லை, பாவத்தில் நிலைத்திருக்கிறபடினாலே, அவருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஒளியை பார்க்கிலும் ஆண்டவருடைய அந்த பரிசுத்த வாழ்வை பார்க்கிலும் பாவம் நிறைந்த இருள் நிறைந்த வாழ்க்கையிலேயே வாழும்படியாய் விரும்புகிறபடினால ஆக்கினை தீர்ப்புக்கு அது ஏதுவாக இருக்கிறது என்று சொன்னால் தண்டனைக்கு ஏதுவான கிரியைகளை அவர்கள் செய்கிறார்கள். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள்
கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் என்று சொல்லித்தான் அங்கே நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே இது மனிதர்களுடைய சுய சித்தம். அவர்கள் ஆண்டவர் வாசற்படியில் நின்று, இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஆகவே ஆண்டவர் உடைத்து கொண்டு வருகிறவர் அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஆண்டவர் அநேக கிருபைகளை கொடுக்கிறார். எப்படி ஒரு நிலத்தில் ஒரு மழையானது அடிக்கடி பெய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த நிலம் தண்ணீரை குடித்து அது நல்ல பலனை, பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பலனை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஆவியானவரை அளவில்லாமல் நம்ம மேலே பொழிய பண்ணுகிறார். வசனத்தை இளம் பயிரின் மேலே இறங்குகிற பணியைப் போல மனிதர்களுடைய வாழ்விலை திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருக்கிறார். கிருபைகளை ஒவ்வொரு நாளும் பிதாவின் சன்னிதானத்தில் இன்னும் ஒரு வருஷம் என்று சொல்லி கிருபைகளை தாராளமாய் ஏராளமாய் வழங்குகிறார். ஆகவே தன்மேலே அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பலனை தருகிற நிலமானது ஆசீர்வாதம் பெறும். அப்படிப்பட்ட மனுஷன் ஆசீர்வாதத்தை பெறுவான். தன்மேலே பெய்கிற மழையை குடிச்சிட்டு பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற அவனுக்கேற்ற அந்த பலனை தராமல் ஒரு நிலம் போச்சுன்னா அது சபிக்கப்பட்ட ஒரு நிலமாக, தேவனால் அது சுட்டரிக்கப்படுவதே அது முடிவு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே சுய சித்தம் செய்து கொண்டு தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கான ஒரு காரியத்தை ஆக்கினையை அவர்கள் அடைந்தாக வேண்டும். ஆகவே நம்ம வேலை என்ன? அதை குறித்து அவர்கள் ரட்சிக்கவா பட்டிருக்கிறாங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா என்கிற கேள்வியை கேட்காம பிரதானமாய் செல்லுகிற புத்தி என்னென்னா, எல்லா மனுஷனுக்காக விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரங்களை பண்ணிடுங்க. நீங்கள் ஆளுகிற ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக செஞ்சிருங்க. இது தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்குது. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைகிறதற்கு அவர் சித்தமுள்ளவராக ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லித்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். அனுமதி சித்தம் என்னென்னா, நம்ம தெளிவாக நம்முடைய பிள்ளையம்மனுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அங்கே பாலாக் ராஜா வீடு நிறையா பொண்ணு தருகிறேன், பொருள் தருகிறேன், நீர் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு வாரும் என்று சொன்னபோது பிழையாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கலப்பின ஆவியை பெற்ற நிமித்தமும் பார்ப்பான், கர்த்தரிடத்திலும் விசாரிப்பான். அப்படிப்பட்ட அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி என்று எழுதப்பட்டிருக்கிற அவனை அழைத்த பொழுது அவன் ஆண்டவரிடத்தில் விசாரித்த போது ஆண்டவர் போக வேண்டாம் என்று சொன்ன போதிலும் திரும்ப திரும்ப ஆண்டவரிடத்தில் கேட்டு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது சபிச்சிட்டா நம்ம வீடு நிறையா ஒரு ராஜா தருகின்ற பொன்னாலும் பொருளாலும் நிரம்பி விடுமே என்கிற ஒரு ஆசையில் தன்னுடைய கழுதையின் மேல் அவன் ஏறி கடந்து செல்லும் பொழுது தேவனால் எச்சரிக்கப்பட்டதை வேதத்தில் பார்க்கிறோம். கழுதையே வாய் திறந்து பேசிட்டு அங்கே ஆண்டவர் பட்டயத்தோடு கூட நிற்பதை அந்த கழுதை பார்த்தது. அதற்கு பின்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, ஆனால் நான் உன் வாயில் சொல்கிற வார்த்தையை தவிர வேறு எதையும் பேசக்கூடாது. 3 இடங்களில் நின்று எப்படியாவது ஜனங்களை சபித்து விட வேண்டும், எப்படியாவது ராஜா தருகிற பொன்னாலும் பொருளாலும் நிரப்பிடணும். தேவனுடைய வார்த்தை எனக்கு முக்கியமல்ல, இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் தருகிற காரியங்கள் தான் முக்கியம் என்று நினைத்த பொழுது அங்கே ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றினார். ஆனால் அங்கே பிலேயாம் என்ன செய்தான்? பாலாக்கினிடத்தில் தேவ கோபம், இஸ்ரவேல் ஜனங்கள் மூழ்கிறதற்கு ஒரு காரியத்தை, ஒரு ஆலோசனையை கொடுத்துவிட்டு அவன் வந்துவிட்டான். மோவாபிய பெண்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அனுப்பும், அவர்கள் பாவம் செய்வாங்க, அவர்களுடைய தேவனுடைய கோபமே அவர்களை அழித்துவிடும் என்கிற ஆலோசனையை கொடுத்து இஸ்ரவேலிலே அநேக ஜனங்கள் அவர்கள் அழிந்து போனார்கள். பிலேயாமுடைய ஜெபம், என்னுடைய மரணம் ஒரு நீதிமானின் மரணத்தைப் போல இருக்கட்டும்னு சொல்லி ஜெபித்த போதிலும் கூட அவன் யுத்தத்தில் பட்டயத்தில் வெட்டுப்பட்டு இறந்ததை பார்க்கிறோம். அனுமதி சித்தம். இன்றைக்கி ஒரு குழந்தை நம்ம ஒரு ரோட்டில் இந்த சைடு நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த சைடுக்கு போகிறதுக்கு முன்பாக நம்ம தெரிந்தவங்க யாராவது நம்மை பார்த்து பேசி கொண்டிருக்கும் பொழுது குழந்தையினுடைய கையை பிடிச்சிருப்போம். அங்கே ஏத்தால ஏதோ ஒரு ஃபேன்சி ஸ்டோரையோ அல்லது பிடித்த பொருட்கள் இருக்கிற ஒரு காரியத்தையோ பார்த்து விட்டால் நம்ம என்ன பேசுகிறோம், எப்போ அந்த ரோடை கிராஸ் பண்ண போகிறோம், பிஸியாக இருக்குது அப்படின்லாம் குழந்தைக்கு தெரியாது. கைகளை உதறி விட்டுட்டு எப்படியாவது போகணுன்னு சொல்லி அது தொந்தரவு செய்து பிரயாசப்படுகிறது போல அந்த தொந்தரவின் நிமித்தமாக ஒருவேளை போ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அந்த ஆபத்துகளுக்குள்ளாக குழந்தையாய் இருக்கிறவங்க சிக்கிக்கொள்ள முடியும். ஆகவே
அனுமதி சித்தத்தை நாம் ஆண்டவரிடத்தில் தொந்தரவு பண்ணி ஆண்டவரை இதை எனக்கு தாங்க செய்யுங்க என்று சொல்லாதபடி எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டு அதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருடைய பரிபூரண சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழும்படியாகத்தான் இங்கே ஜெபத்திலேயே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அதனால் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களில் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. தண்ணீரின் மேல் ஆகாரத்தை போட வேண்டியது உன்னுடைய கடமை. அநேக நாட்களுக்கு பின்பு அந்த விளைச்சலை, அந்த பலனை நம்ம காண முடியும். ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் எல்லா மனுஷர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்மை ஆளுகிறவர்களுக்காக, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக, நம்மளோடு கூட பணிபுரிகிறவர்களுக்காக, நம்மோடு கூட பழகுகிறவர்களுக்காக நாம் ஜெபித்து நம்முடைய ஜெப எல்லையை விரிவாக்குகிற பொழுது நம்ம மேலே தேவன் பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் தந்திருக்கிறாரே, நம்ம மேலே கிருபைகளை அளவில்லாமல் பொழிந்திருக்கிறாரே, வசனத்தினுடைய அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கிறோமே, நம்ம மேலே இத்தனை மழைகள் பெய்யப்பட்டிருக்கிறபடினால இவைகளை நாம் உரிந்து நாம் குடித்திருக்கிற நம்ம மேலே பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பலனை கொடுத்தோன்னு சொன்னால் தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்று பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லையே. அவருடைய சித்தம் செய்வோம், நித்திய வாழ்வை பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.